அல்லாஹ் மறுமையில் எங்களை விசாரிப்பான். மறுமை என்கின்ற அந்த நிச்சயமான நாளிலே அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கிற நேரத்தில் ஒருவர் இந்த பூமியிலே செய்த நன்மை தீமைகள் எல்லாம் அளக்கப்பட்டு அவர் செய்த நன்மை தீமைகள் பதியப்பட்ட ஏடு அவருடைய கரத்திலே கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், யார் அவருடைய ஏட்டை வலக்கரத்திலே பெற்றுக்கொள்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். யார் அவருடைய ஏட்டை இடக்கரத்திலே பெற்றுவிட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இக்ரா கிதாபக கஃபா பினப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இதோ நீ செய்த செயற்பாடுகளுக்கான பதிவேடு இருக்கிறது, நீயே வாசித்து பார். நீ செய்த செயல்களுக்கான அத்தனைக்கும் இதுவே போதுமானது என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனை ஒட்டி அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தை பேசுகிறான். பாவியான ஒரு மனிதன், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்த ஒரு மனிதன், அவனுடைய ஏடு இடது கையிலே பெறப்பட்டு சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டினை பெற்றதற்கு பின்னால் இறைவனிடத்திலே கேட்கிறான், யா அல்லாஹ், நான் செய்த மிக அணுவளவான பாவத்தை கூட இந்த ஏடு விட்டு வைக்கவில்லையே என்று அவன் அங்கலாய்க்கின்ற ஒரு சூழ்நிலையை அந்த மர்மை என்கின்ற நிச்சயமான ஒரு நாளிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான் என்கிற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஒரு வினாடி கூட அவனுடைய கண்காணிப்பை விட்டும் எங்களை அவன் விட்டு வைக்கவில்லை. அவன் ஒரு வினாடி கூட அவனுடைய பார்வையை விட்டும் எங்களை விட்டு வைக்கவில்லை. இதனை தாண்டி எங்களுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் தான் பொறுப்புதாரிகள் என்ற வகையில் எங்களுடைய நன்மை தீமைகளை பதிவதற்காக வேண்டி ரகீப் அதீத் என்கிற 2 மலக்குமார்களை அல்லாஹு தஆலா எங்களோடு சாட்டி வைத்திருக்கிறான். நாங்கள் செய்கின்ற அணுவளவான நன்மையும் அணுவளவான தீமையையும் அந்த 2 மலக்குமார்களும் எழுதாமல் விட்டு வைக்க மாட்டார்கள். எதை செய்தாலும் எந்த அணுவளவான நன்மையோ தீமையோ பதியாமல் விட்டு வைக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பு, அவர்களுக்கு பசி இல்லை, தூக்கமில்லை, தேவையில்லை, ஆசை இல்லை. அவர்களுடைய பொறுப்பெல்லாம் அல்லாஹ் எதை கட்டளை பிறப்பித்தானோ அதை செய்வது மட்டும்தான். இன்னார், இவர் இப்படிப்பட்டவர், இன்ன அந்தஸ்துள்ளவர், இன்ன வசதி உள்ளவர், இன்ன பட்டப்படிப்போடு இருப்பவர், இவரை பார்த்து எழுத வேண்டும், இவருடைய மகத்துவத்தை கண்ணியத்தை மதித்து எழுத வேண்டும் என்றெல்லாம் அவர்களிடத்திலே விதிவிலக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, உயர்மட்டமோ தாழ்மட்டமோ, வசதியானவனோ ஏழையானவனோ, பட்டத்தில் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை நன்மை செய்தால் பதிய வேண்டும், தீமை செய்தால் பதிய வேண்டும். மறுமையில் அந்த ஏடு யாருக்கு எதிராக அல்லது யாருக்கு சார்பாக பதியப்பட்டிருக்கிறதோ அவரிடத்திலே வழங்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையை மறுமையில் அவர்கள் மிக தெளிவாக மிக சரியாக இந்த உலகத்தில் நிறைவேற்றிவிட்டு மனிதனிடத்திலே ஒப்படைப்பார்கள் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்.